குல் ஜாலுக்குன்னு ஆரம்பிச்சிட்டாரு. பெரும் பொய்யர் என்பதற்கு அடுத்த ஆதாரம், தான் என்னை மிஞ்ச பொய் சொல்வதில் அந்த குரூப்ல ஆள் கிடையாது, நான் தான் பெரும் பையன் அப்படின்றதற்கு அடுத்த ஆதாரத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு, என்ன கேட்டோம், இவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாரு. எப்படிப்பட்ட ஒரு பொய்யனாக இருந்தால் இந்த அளவுக்கு துணிஞ்சு போய் சொல்ல முடியும்? என்ன சொன்னார், நம்ம மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாரு? அதாவது நீங்கள் நம்ம ஒத்துக்கிட்டோமா, என்ன ஒத்துக்கிட்டோமா, பிஜேபியினுடைய தர்ஜுமாவில் முழுக்க முழுக்க தவறுகள் இருக்கின்றன என்று டிஎன்டிஜேவினர் ஒப்புக்கொண்டனர். சொன்னீர்களா இல்லையா? இந்த மாதிரி பச்சையா நாக்கூசாம ரோசம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் பொய் சொல்லுவீர்கள். அதுக்கு ஆதாரத்தை கேட்டா அப்படியே மாத்துறாரு. நான் அப்படி சொல்லல, தாலீம் தொகுப்புல எல்லாம் தப்பு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பல தவறுகள் இருக்கிறதுனால அப்படி அதுலயும் தவறு இருக்குன்னு நான் சொன்னேன். எப்படி பாத்தீங்களா? இப்படிப்பட்ட பொய்யனை உலகத்துல எங்கேயா பார்த்திருக்கீங்களா? உலகத்துல இல்லாத பொய்யனா இருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது, உண்மைன்னு நம்ம மொழிபெயர்த்ததுக்கு தப்புன்னு சொன்னார்ல, அந்த ஹக்குக்கு உண்மைன்னு மொழிபெயர்த்தத அதே அவங்க குரூப்லயே உள்ளவர் அந்த உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் மொழிபெயர்த்தாரா? அதுதான் பொய்யர் கூட்டம்ன்றதுக்கு ஆதாரம். அப்படி கண்டிக்கிறாருன்னு அவரையில கண்டிச்சிருக்கணும். ஷிர்கு காஃபிர்னு சொல்லி இருக்கு, முஸ்ரிக்குன்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டு ரொம்ப ரோசம் இல்லையா, பதில் சொல்ல மாட்டீர்களா அப்படின்னாரு. ரோசப்பட்டு அவங்களுடைய செயலாளர், அவர் பெரும் பொய்யர், அவர் அதுக்கு பதில் சொன்னாரு. அதுக்கு என்ன செஞ்சாரு, அதை மறுத்தீங்களா? அப்ப ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பொய் சொல்லக்கூடியவர்களா இருந்து கொண்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல புள்ள மாதிரி நடிக்கக்கூடியவர்களா இருக்கின்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவர் சில வாதங்கள் வைத்திருக்கிறாரு, இன்னும் முடிக்கல. அவர் முடிச்ச பிறகு தான் சாதாரண பதில் சொல்லுவோம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்லிட்டாரு. மற்றதுக்கெல்லாம் அவர் முடிக்கட்டும், வாதங்களை வைத்து முடித்த பிறகு நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் டிஎன்டிஜே உறுப்பினர், தௌஹீத் ஜமாத் வழிகட்ட கொள்கை இல்லை, அது கொள்கை உள்ள கூட்டம் தான், யார் தவறு செய்தாலும் நிற்க வச்சு கேள்வி கேட்கும், அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த என்னையும் விசாரித்தார்கள், விசாரித்தின் முடிவின் பிறகுதான் நான் பொறுப்பில் தொடர்கிறேன். சரி, அப்புறம் இங்க உள்ள லோக்கல் சேர்மன் அஸ்லம்ங்கிற ஒரு மண்டபத்தில் நீங்க கூட்டம் போட்டீங்க, அவர் உங்களுக்கு இடத்தை தந்தாரு, அங்கதான் நீங்க பெண்கள் பாயம் நடத்துறீங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு நீங்க, அவர் எங்களுடைய அமைப்புல இல்ல பொறுப்புல இருக்கா நீங்க சொல்லுங்க. பொறுப்புல இருக்கா நீங்க கடிதம் எழுதிங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு அவருக்கு எந்த சம்மதமும் இல்லை, எங்களுடைய உறுப்பினர் இல்லை, எங்களுடைய அனுதாபி, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல பேர்கள் அவர் ஒருவர். மற்றவங்க மண்டபத்துக்கு காசு வாங்குவாங்க, அவர் இலவசமா தர்றார். இலவசமா தர்றேன்னா என்ன அர்த்தம், மண்டபத்துக்குள்ள காசை நாங்க கட்டுற மாதிரியும் அவருக்கு அது டொனேஷன் தர்ற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் தருவாங்க. எல்கேஎஸ் உள்பட தந்தாரு. தரும்போது அவர் சங்கராச்சாரிய கூட்டு வந்தோன்னு என்ன செஞ்சோம், திட்டுவோம், அநியாயமா இருந்தா திட்டுவோம், உடனே விளம்பரத்தை நிப்பாட்டுவாரு, அப்புறம் அவரவன் தருவார். இதுதான் நடக்கும். இதே மாதிரி அவர் எங்களுக்கு கொள்கையை ஏத்துக்கிட்டாரு, அவர் எங்களுக்கு அனுதாபியா இருக்கிறார், அவர் தவறு செய்தாரு, நாங்க அவர் தேவைப்பட்டா நாங்க ஒரு நடவடிக்கை எடுப்போம். அவர் எங்களுடைய உறுப்பினராக இருந்தால், எங்களுக்கு உறுப்பினராக இல்லாவிட்டால் நாங்கள் செய்ய முடியாது, அவர் எங்களுடைய உறுப்பினர் இல்லை. சரி, யாரோ செய்ததுக்கு தௌஹீத் ஜமாத் பொறுப்பாகிறாது. சரி, அப்புறம் இன்னொன்று கேட்கிறாரு, எனக்கு தலகணம் இருக்குன்னு கலீல் ரசூல் சொன்னாரு, சொல்லிட்டு நான் மதுரைக்கு நான் திருச்சிக்கு போனேன் அப்படிங்கிறாரு. நான் திருச்சிக்கு மட்டுமா போனேன், மதுரைக்கு தான். திருச்சிக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மதுரைக்கு தான் போனேன், திருச்சிக்கு போனேன்னு அவர் தான் சொன்னாரு, எனக்கு எப்படி தெரியும் திருப்பி கேட்கிறாரு. இப்போ மதுரைக்கு போனேன்னு சொல்லிட்டாரு, இப்போ எங்க போனேன்னு தெரிஞ்சு போச்சா? நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு போனான்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க மாநில உளவுத்துறையா தேசிய உளவுத்துறையா? அவர் மதுரைக்கு போனான்னு எங்களுக்கு தெரியும், திருச்சிக்கு போனான்னு எங்களுக்கு தெரியும், நாகர்கோவிலுக்கு போனான்னு தெரியும், அதனால மாநில உளவுத்துறை. இலங்கைக்கு போனான்னு எங்களுக்கு தெரியும், அதனால இன்டர்நேஷனல் உளவுத்துறை. இதனால ஒரு தலக்கணமா? தகவல்கள் வெளியே இருந்து வரும். 4 பேர் உங்களுக்கு வெளியே சிகரெட் குடிக்கிறத பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவர் சிகரெட் குடிக்கிறது பொய் சொல்றாரு, சிகரெட் குடிச்சாருன்னு. நீங்க ஒரு பொய்யன். 2 தடவை முபாஹலா கூப்பிட்டோம், முபாஹலாவைத்தான் நான் இல்லைன்னு மாத்தி சொல்றதுனால கையங்களும் பிடிக்கிறதுக்கு முபாஹலான்னு கூப்பிட்டோம். 2 முபாஹலாக்கும் பதில் வரல. எங்கள் செயலாளர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வீராப்பு பேசினாரு. யாரு? மளிகை ஜாமான் பட்டியல் போடுவார, மளிகை பட்டியல் போடுறவர், மளிகை கடை பட்டியல் போடுறவர், அந்த மாதிரி பேசினாரு. இன்னைக்கு 2 நாளா பட்டியலை காணும், மளிகை ஜாமான் பட்டியல வரும்போது வச்சுக்கிறோம். அதுக்கு சரி, அடுத்து மதுரைக்கு போனங்கிறாரு. அவர் தலகணன்னு சொல்லிட்டு தான் எடுத்தாரு. அவர் தலகணம் இருக்கதான் செய்யுது. தலகணத்துக்கு தான் அவருக்கு என்னென்னலாம் தெரியும் தெரியுமா? தமிழ் தெரியும், தமிழ்ல என்ன இலக்கணம்லாம் தெரியும் சொல்லிட்டு இலக்கணம் பேசினாரு. இலக்கணத்தை அர்த்தத்தை சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஆதாரம் வேண்டாலும் ஆதாரம் தருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க மருங்க ஆதாரம் தருவோம், அது முடிஞ்சு போச்சு. தமிழ் இலக்கணம் முடிஞ்சு போச்சு. அரபி இலக்கணம் பேசினார். அரபி இலக்கணம் இல்லாம கரெக்டா தாங்க பேசணும், நீங்களா தேவையில்லாம போட்டு நுழைக்காதீங்கன்னு விட்டுட்டாரு. இங்கிலீஷ்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மஞ்ச பத்திரிக்கைன்றாரு. அது வேற இது வேறண்டோம், அது வேற இது வேற தான், இருந்தாலும் அதுதான் அப்படின்ட்டாரு. ரைட்டு. அப்புறம் நேற்று ஃபார்சி மொழி தெரியும்டாரு, ஃபார்சி மொழியில ஷா ஷூ ஷீண்டாரு. இன்னைக்கு நேற்று லத்தீன் மொழி தெரியும், அது போஷனா அப்படின்ட்டாரு.
என்ன உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு மொழியாவது உருப்படியா தெரியுதா? இதுதான் தலகணங்கிறது. சரி, அடுத்தது காரைக்கால் சலீம் மேட்டர். அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அவன் வந்து பொம்பளை பித்தன், அடுத்தவன் கொண்டாட்டியை இழுத்துக்கிட்டு போனவன். நீங்க சொன்ன ஹதீஸை கேட்டுட்டு தான் போனான்னு தெரியல. அவன் நீங்க சொன்ன மாதிரி அடுத்தவன் கொண்டாட்டி வீட்டுல போய் பாலை குடிச்சானா, பாலை குடிச்சிருக்கிறான். நீங்க கட்டி பிடிச்சான், சப்போர்ட் பண்ணீங்களே, கட்டி பிடிச்சிருக்கிறான். முத்தம் கொடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, முத்தம் கொடுத்துருக்கிறான். எல்லா வேலையும் செஞ்சான். இது நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் வந்து ஹதீஸை தான். அதனால நாங்க நடவடிக்கை எடுத்தோம். அவன் வாக்கு மூலமா எழுதியே தந்திருக்கிறான். நான் இப்ப அடுத்தவன் கொண்டாட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டேன் தான். அந்த பொண்டாட்டியோட மாப்பிள்ளைய வேணுமா, அது ஆள் பேரையும் சொல்லுவோம். அந்த அவன் சொன்னதை கூட்டு வந்து நீங்க போட்டு காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னோம். அவனை ஆதாரமா காட்டுறீங்களா? அடுத்தது சலீம் மேட்டர். அவன் பொம்பளை பித்தன்னு எழுதி கொடுத்துருக்கான். அடுத்த முன்னாடி இழுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்துருக்கான். அந்த கடிதம் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால நீக்கணும். இப்போ வந்து அவன் பேசுறான், நீக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றான். அந்த செய்தியை பார்த்தாவே தெரியலையா அவங்களுக்கு பொய்யுண்டு. அவன் வந்து சொல்றான், என்ன சொல்றான், நான் தலைமை நிருபராக இருந்தேன். அவன் தலைமை நிருபராக கிடையாது. அவன் சரி தலைமை நிருபர்ன்றே வச்சுக்கிடுவோம். பத்திரிகையில கேள்வி பதில் எழுதுற தலைமை நிருபரா எழுதுவான். நிருபருடைய வேலை என்ன, வர்ற செய்தியை சேகரித்து அனுப்புற வேலை. கேள்வி பதில அவனா எழுதுவான், பதில் எழுதுவான். அது யார் எழுதுவான், ஆசிரியர்கள் எழுதுவாங்க. இவன் தலைமை நிருபரா இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு இவனுக்கு என்ன தெரியும்? கடிதமே வராது, இவங்கெல்லாம் கடிதம் எழுதிக்கிடுவாங்க, இவங்கெல்லாம் சும்மா பேரை போட்டுக்கிடுவாங்க. எத்தனை கடிதம் வரும் வரலங்கிறது இவனுக்கு தெரியுமா? இவன் ஆபீஸ்ல உட்காந்து கடிதத்தை எழுதி பாப்பானா? பொய், பச்சை பொய்ன்னு செய்தியை பார்த்தாவே தெரியலையா? என்னமோ லத்தீன் தெரியும், பார்சி தெரியும், அரபி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும் பீத்துனீங்களே, இது தெரியலையா உங்களுக்கு? இது கூட புரிஞ்சுக்கிற முடியலையா? நிருபருடைய வேலை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், மஞ்சள் பத்திரிகைன்னு பத்திரிகை துறையை பத்தி பீத்துனீங்களே, பத்திரிகை துறையில நிருபருடைய பொறுப்பு என்ன, ஆசிரியருடைய பொறுப்பு என்ன, இது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தலகணம், இதெல்லாம் தலகணத்துல வருது. சரி, இப்ப அவன் சொன்னதை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா பொய்யன் தானே. இப்ப நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? கோவை அப்துல்லான்னு பொய்யா பேர போடுவாங்கன்னு இருக்கீங்க. நீங்க என்ன செய்யணும்? கோவை அப்துல்லான்னு ஒரு பொய்யா பேர போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எந்த கேள்வியை கோவை அப்துல்லான்னு ஒரு ஆள் கேட்டாருன்னு அந்த கேள்வி எடுத்து காட்டணும். இந்த கேள்வியை கோவை அப்துல்லான் கேட்டதாக உங்க உணர்வில் எழுதியிருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒருவர் இல்லைன்னு நிரூபிக்கணும். இந்த கேள்வியை ஒரு அப்துல்லா மட்டும் இல்ல, ஒருத்தருமே கேட்கலன்னு நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டீங்கடா அவன் சொன்னதுதான் உண்மை அப்படின்டா. அவன் சொல்லிட்டான். அவன் தான் பாருங்க, டிவியை பாருங்க, கிளிப்பு போட்டிருக்கான். அவன் தான் ஐயோக்கியன்ட்டமே. நீங்க பொறுப்பேற்று சொல்லணும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்டதெல்லாம் சொல்றான் பொய்ய. அதான் உங்க பண்பு. அதான் ரெண்டு சொல்லிட்டோமே, ரெண்டு முபாலா கூப்பிட்டோமே, பொய்ய நிரூபிச்சுட்டு நீங்க நிரூபிக்கணும். அவன் சொன்னதை நீங்கள் அவன் ஆதாரத்தை கேட்டுக்கிட்டு வந்து நீங்க நிரூபிக்கணும். நான் ஒருத்தர் இந்த சகோதரர் சொன்னாரு சிகரெட் குடிச்ச நான் பார்த்தேன்ட்டு, தேதியோட நான் சொல்லிட்டேன். நான் பொறுப்பேற்றுக்கிட்டு சொன்னேன், நீங்க மருங்க நாங்க சாட்சி கொண்டு வருவோம், துறக்கல. அந்த மாதிரி நீங்க செய்யணும். சரி, அடுத்தது எஸ்கேக்கு பதில் சொல்றதுக்காக பிஜேயும் ஃபிர்தோஸையும் வச்சு கூட்டம் போட்டாங்க. என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? மறைமுகமா இவங்க கேட்காமையே இவங்களே கூட்டத்தை போட்டுக்கிட்டு பதில் சொல்லுவாங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. 4 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனியே சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை வருது, பிறை சம்பந்தமா என்ன சொல்றீங்க, பிறை சொன்னமா என்ன சொல்றீங்க, பிறை சொன்னமா என்ன சொல்றீங்கன்னு 10 பேர் கேட்கறாங்க, நிறைய பேர் கேட்கறாங்க, ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, அது கூட்டம் பண்ணோம். பிஜே அதுக்கு ஏன் கூட்டம் போட்டோம்? எஸ்கே வந்து போய் சொல்றாரு, அவரால் தான் தௌஹீத் வந்துச்சுன்னு இவர் சொன்னாரு. எங்க ஊருக்கு நாங்க தான் தௌஹீதுன்றாரு. 77 ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டு தௌஹீத் இருக்காரு. 40 வருஷமா பிரச்சாரம் பண்ணி தௌஹீத் 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொள்கை இல்லாத பிரச்சாரம் பண்ணா அப்படிதான் இருக்கும். தௌஹீத் ஜமாத் கொள்கையோட இருக்கிறதுனால எப்படி எத்தனை மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவர் ஒண்ணுமே இல்லை, தோல்வியும் பாரு. தௌஹீத் ஜமாத் தோல்வியா இருந்துட்டு போட்டீங்களா, அல்லாஹ் கூலி தந்தாங்களுக்கு போதும். நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன். உங்க பக்கம் எத்தனை சேர் காலியா இருக்கு, இங்க எத்தனை பக்கம் சேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா இருக்கு எப்படிங்கிறது தெரியும். சரி, இப்ப அதுக்காக கூட்டம், எஸ்கேக்கு பதில் சொல்றதுக்காக கூட்டம் போட்டோம்னு மறைமுகமா கூட்டம் வர்றாரு. கேள்வி கேட்டார்கள் மக்கள், அதுக்கு பதில் சொல்றது கூட்டம் போட்டோம். எஸ்கே போய் சொன்னாரு, அது மறுக்கிறதுக்காக கூட்டம் போட்டோம். சரி, அப்புறம் இன்னொன்று தலகணத்துக்கு என்ன ஆதாரம்? அவருக்கு பேசணும் ஆரம்பிக்கும் போது சொன்னார், தலைப்பு என்ன, கொள்கையற்றவர்கள். அது நாங்கள் 1977 நாங்கள் ஒரு சின்ன குழுவாக ஆரம்பித்தோம். இந்த கதையை கேட்கறதுக்காக வந்தோம். அதாவது நாங்கள் வந்து எல்லாம் மக்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் சவுதிக்கு போனோம். அங்கே போய் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் நீங்கள் பிஜே சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறல, நீங்க சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறல. அதுதான், அதுக்காகத்தான் அது சொல்ல வந்தது. சொல்லிட்டு பிஜேக்கு முன்னாலே நாங்கள் இருக்கிறோம்ல, அது பிஜே ஒத்துக்கிட்டால அந்த கிரிப்பை பார்க்குறீங்களா, மறைமுகமாக பெருமை அடிப்பது. இதுதான் தலைகணம் கிபுருங்கிறது. அதை தான் நாங்கள் தலைகணம் கிபுருன்னு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிஜே பதில் சொன்னது எஸ்கே சொன்ன பொய்க்கு. ஆனால் இவங்க சொன்னது அப்படி இல்லை. பிஜே பார்த்து வரல, நாங்கள் எல்லாம் முன்னாலே வந்தோம், பிஜே கூட எங்கள் கூட்டாளி தான், ஒன்னா தான் தம் அடிப்போம், அந்த கூட்டம் அந்த இது. சரி,
அப்புறம் சூனியம் பத்தி தஜ்ஜால் பத்தி பதில் சொல்லல அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம், அவர் சொல்லலங்கிறாரு. அடுத்தவர் சொல்றாரு சூனியம் பத்தி இன்னைக்கு நிறைய வரும், சூனியம் ஒண்ணுமே இல்லைன்னு இவர் சொன்னாரு. அப்புறம் சூனியம் இருக்குதுன்றாரு. நேற்று அதெல்லாம் சொல்லி காட்டணும், சூனியம் இல்லை, சூனியம் இருக்குது, கணவன் மனைவி மட்டும் பிரிக்க முடியும், நீங்க எழுதிருக்கீங்களா அது மட்டும் இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் அல்லாஹ் நாடினா நடக்கும் சொல்லிட்டாங்க, உடைச்சு போட்டாங்க. அல்லாஹ் நாடினா எது வேண்டுமா நடக்கும், அதான கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது எங்க கொள்கை இல்லை, எங்களுடைய கொள்கை நீங்க எப்படி சொல்றது, எங்க கொள்கை அதுதான் நாங்க என்ன சொல்லணும் அப்படிலாம் முதல்ல மறுத்துக்கிட்டு இது அவதூறான பொய் சொல்கிறார்கள் அப்படிலாம் சொன்னாரு முதல் சிட்டிங்லேயே. இப்போ கிளிப்பிங் வேணாம், டைம் இல்லை. இப்போ உண்மையை உடச்சிக்கிட்டார் சார். இப்போ அதனால இன்னும் தொடரும் சொல்லிட்டதுனால அதுக்கெல்லாம் அந்த சேர்த்து வச்சு மொத்தமாக பதில் சொல்றோம். அப்புறம் அடுத்த ஆள் வந்துட்டாரு, பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள், நபிக்கு 2 வழி இருந்துச்சு. 2 வழி இருந்துச்சுதான். என்ன வழி தெரியுமா? அஷித்தா வலல் குஃபாரி ரோமா பைனஹும், காஃபிர்களை கண்டால் கட்டுமையாக இருப்பார்கள். கொள்கையற்ற காஃபிர்கள், இணை வைப்பவர்கள், முஷ்ரிக்குகளை கண்டா கட்டுமையா இருப்பாங்க. அதான் நேற்று காட்டணும் நாங்க. ரோமா பைனஹும், தங்களுக்கு எல்லாம் அன்பாக இருப்பாங்க, எங்களுக்குள்ள அன்பா தான் இருப்போம். 2 வழி இருந்தது. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி நாங்க பேச மாட்டோம். வாங்க நம்ம 2 பேரும் நீங்க தர்காவுக்கு போயிட்டு வா, மௌலிது ஓதத்துக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படி நாங்க செய்ய மாட்டோம். நீ கொல்ல உன் பக்கத்துல வந்தா நெருப்பு பற்றும் போடார் நாயன் தள்ளி விட்டு நாங்க போவோம். கஸ்தூரி வாசன் வாடான்னு கூட்டு போவோம். ரசூல்லா 2 நபி நல்ல இருந்தது. என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நபியா பிஜேயா அதுதான் பிரச்சனை. நபியை ஏத்துக்கிறதா பிஜே ஏத்துக்கிறதா? நபியை தான் ஏத்துக்கணும். பிஜே ஏத்துக்கணும் யாராவது சொல்றாங்க தவிச்ச மாத்துக்காரங்க, பிஜே சொல்ல மாட்டாரு. பிஜே சொன்னா பிஜே தூக்கி வீசிடுவோம். நபியை ஏத்துக்கிறாதீங்க என்ன ஏத்துக்கணும் பிஜே சொன்னா பிஜே தூக்கி வீசிடுவோம். அவர் சொல்ல மாட்டார், இது வரைக்கும் அவர் சொல்லல. இது வரைக்கும் அவர் சொல்றது நபியை பின்பற்றுங்க, நபியை பின்பற்றுங்க, நபியை பின்பற்றுங்கிறதாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிஜேயினுடைய தர்ஜுமா முழுக்க முழுக்க தவறு இருக்கிறது அப்படி என்று அவர் சொன்னதாக நான் சொன்னேன் அப்படி என்றார். அப்போ நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் பிஜேயினுடைய தர்ஜுமாவில் முழுக்க முழுக்க தவறு இருக்குன்னு சொல்லலை, கொஞ்சம் தவறு இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? கொஞ்சோண்டு பிஜேட தர்ஜுமாவில் தவறு இருக்கிறங்கிறத ஒத்துக்கிறீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. பிஜேட தர்ஜுமாவில் முழுக்க முழுக்க இல்லாவிட்டாலும் ஒரு 3ல் ஒரு 2 பகுதி அல்லது ஒரு பகுதி தவறு இருக்கிறத ஒத்துக்கிறாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, என்ன பேசுகிறாங்கன்னு விளங்கல, நம்ம என்ன பேசுகிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிறான்னு கூட தெரியல. எங்கள் சகோதரர் சுட்டி காட்டினாரு, நபித்தோழர்களா பிஜேயா என்று வருகிற பொழுதும் நபித்தோழர்களை தான் நாங்கள் எடுப்போம், பிஜே எடுக்க மாட்டோம். கலீல் ரசூல் என்ன சொல்ல தெரியுமா? நபியா பிஜேயா? எங்க வாதத்தை திசை திருப்புறாரு பார்த்தீங்களா? நபியா பிஜேயான்னு நாங்கள் சொன்னோமா? அப்ப சொல்ற வார்த்தையே சிந்திக்கல. நான் நினைக்கிறேன் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில தேடுகிற பொழுது இந்த வார்த்தை பிஜே நபி என்று விளங்கிட்டார். நபிங்கிற வார்த்தை சஹாபியை சொன்னத, சஹாபாக்களை சொன்னத நபிங்கிற மாதிரி அவரோட காதில் விழுந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சையத் இப்ராஹிம் பேசுகிற பொழுது நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தர்றாரு. சையத் இப்ராஹிம் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நமக்கு பாயிண்ட்ஸ் தர்றாரு. இதை ஆதாரமா வைங்க. நேத்து அருகமௌலையவங்க எத்தனை ஆதாரங்களை புட்டு புட்டு வச்சாங்க. இதையெல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுவதாக தூக்குறீங்களா பார்ப்போம். புகாரில் இருக்கு, முஸ்லீமில் இருக்கு என்ற உடனே தூக்கியாச்சு. எதை? அந்த அன்சாரிட அந்த செய்தியை குர்ஆனை ஓதி காட்டின 2 சாட்சி, அந்த செய்தியை உடனே தூக்கியாச்சு. அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியல, நாளைக்கு தான் தகவல் போகும்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்னு மசூதுர செய்தி, அதையும் தூக்கியாச்சு. உடனே தூக்கிடுவோம். நாங்க விவாதத்தில் பதில் சொல்ல முடியலண்டா புகாரி என்ன முஸ்லீம் என்ன குர்ஆன்ல இருந்தாலும் தூக்குவோம். இதான் அவங்களோட நிலைப்பாடு. குர்ஆன்ல இருந்தாலும் தூக்கிடுவோம். அது வஹி தானே, குர்ஆனு வஹி, ஹதீஸும் வஹி. வஹில இருக்கிற முரண்பாடு ஹதீஸில் இருந்தா என்ன, குர்ஆன்ல இருந்தா என்ன, எதுல இருந்தாலும் தூக்குவோம். அதான் அவங்களோட நிலைப்பாடு. கொஞ்சம் இருக்கு ஆதாரம், குர்ஆன் ஆதாரம் கொஞ்சம் இருக்கு, தருவோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் பட்டியல். அப்ப அருக மௌலவி எவ்வளவு ஆதாரத்தை வச்சாரு. அதுலயும் அவர் ஒரு டெக்னிக்கை கையாண்டார். என்ன தெரியுமா? அரபை வாசிச்சு மொழிபெயர்த்தார் சில ஹதீஸுகளை. நீங்க என்ன செய்யணும்? அந்த ஹதீஸை திரும்ப அரபுல மொழிபெயர்த்து பாத்தீங்களா, அருகமௌலை இந்த ஹதீஸை தப்பா மொழிபெயர்த்தாரு அல்லது அந்த கருத்து இதுல இல்ல, இதான் சரியான கருத்து சொல்லணுமா இல்லையா? அதை இதுவரைக்கும் செய்யல. அதை விட்டுட்டு இஹ்ராம் கட்டின ஹதீஸு, முத்தலாக்கிற ஹதீஸு, தமத்தூட ஹதீஸு,
உமர் அலிட வாயில நாவுல அல்லாஹு தாலா பேசுறான் என்ற ஹதீஸ் எல்லாம் நமக்கு பாயிண்ட்ஸ் தர்றாரு. இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்கணும். இந்த ஹதீஸை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா, புத்திக்கு முரண்படுதா இல்லையா, சஹாபாக்கள் முரண்படுறாங்களா இல்லையான்னு நாங்க உங்ககிட்ட கேட்கணும். நீங்க மறக்க வேண்டிய ஹதீஸ்ல எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தர்றாரு, எங்க இதையெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்க இதையெல்லாம் எங்கிட்ட கேளுங்க. சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமா தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பேசிக்கிறீங்களான்னு யோசிங்க. அநியானமா நாளைக்கு அண்ணன் ஜமாத்தை விட்டு தூக்கிடுவாரு. நான் அவனை விவாதத்துக்கு அனுப்புனது நீ அவனுக்கு மறுப்பு கூட என்று சொல்லி அனுப்புனா, இல்லை நீ அவனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போனியா, அவனோட சேர்ந்துக்கிட்டு நீ என்னையா மறுக்கிற, ஏண்ட குர்ஆன்ல கொஞ்சம் மட்டும் தவறு இருக்கின்றா சொல்றேன்ட்டு நாளைக்கு சையீத் இப்ராஹிம் விலகு நேரம் விலகுவாரு. அதுக்கு முதல்ல கலீல் ரசூலை தூக்குறாங்களோ என்னன்னு தெரியல. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கண்டா தனிநபர்லயே ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது, தனிநபர்லயே ரெயின் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். சரி, அதையெல்லாம் விட்டுருவோம். அவங்களோட முரண்பாடுகள் கொள்கை தடுமாற்றத்தை விட்டுருவோம். நம்மட வாதங்களை அள்ளி கொட்டுவோம். நான் டிஎன்டிஜே சகோதரர்கள் அங்கால இருக்கிற அப்துல் நாசர், அந்த நடுவில் இருக்கிற சகோதரர் பேர் தெரியாது, சையீத் இப்ராஹிம், கலீல் ரசூல் அவரோட பேரும் தெரியாது. அப்ப உங்கள்கிட்ட உண்ட வேண்டிக்கிற என்னன்னு கேட்டா, குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுக்காக அரபு மொழியோட மொழிபெயர்த்து சொல்லுங்க. இதான் அரபு மூலகம், இதான் உண்மையான மொழிபெயர்ப்பு. உங்க கருத்துக்களை விட்டுட்டு சரி அசுலான சொல்லு, சரியா அசுல் இதான் குர்ஆன்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கு சொல்லிட்டா மக்கள் வஹி என்று புரிஞ்சுக்குவாங்க. நீங்க உங்க விளக்கத்தையும் கலந்து கொடுக்கிற பொழுது இதான் வஹி என்று தவறாக விளங்கிடுவாங்க. அப்ப நான் இப்ப ஹதீஸுகள் எடுத்து வைப்பேன், குர்ஆன் எடுத்து வைப்பேன், அரபை சொல்லி தமிழை மொழிபெயர்ப்பேன். சில ஹதீஸுகள் நீளமாக இருந்தா அதை சுருக்கமா சொல்லிடலாம். அரபை மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தா வாதத்துல டைம் போயிடும், அதை சுருக்கமா சொல்லுங்க. ஹதீஸுகளை தயவு செய்து முக்கியமான பாயிண்ட்களை மொழிபெயருங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப அன்பார்ந்த சகோதரர்களை, இவங்க மறக்கக்கூடிய ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் தான் அஜுவாயி சம்பளம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. புகாரியில 5445 இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் எல்லாருமே பக்காவனாக்கள், எந்த குளறுபடியும் கிடையாது, மிக மிக ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ். இதை மறுக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளா சொன்னார்கள், மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅ தமராத்தின் அஜ்வதன் லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌமி சும்முன் வலா சிஹ்ருன். இதான் ஹதீஸ்ல வந்த வார்த்தை. நபிகளார் கூறினார்கள், யார் ஒரு நாளைக்கு 7 அஜ்வா ஈச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வருகிறாரோ, யாரு ஒரு நாளைக்கு 7 அஜ்வா ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு விஷமோ சூனியமோ எந்த தீங்கையும் இழைக்காது. இவ்வளவுதான் ஹதீஸ்ல வந்தது. அஜ்வா ஈச்சம்பழத்தை தொடர்ந்து 7 ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு வர்றவருக்கு அல்லது 7 ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு வர்றவருக்கு என்ன விஷமோ சூனியமோ தீண்டாது. இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. எப்படி, என்ன காரணம்? புத்திக்கு முரண்படுது. எதுக்கு முரண்படுது? புத்திக்கு முரண்படுது. எப்படி முரண்படுது? ஹதீஸில் இல்லாத கொண்டு வந்தா புத்திக்கு முரண்படும், ஹதீஸில் இல்லாத வார்த்தையை மொழிபெயர்த்தா புத்திக்கு முரண்படும். இந்த ஹதீஸை சொல்லிட்டு என்ன பிஜே விளக்கம் கொடுக்குறா தெரியுமா? இந்த ஹதீஸை நாங்க நம்புவதாக இருந்தால் நஞ்சு போத்தலை தருகிறோம், குளித்து காட்டுங்கள். அஜ்வா ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு நஞ்சு போத்தலை தருவோம், பாயாசத்தை தருவோம், பாயாசத்தை குடிச்சிட்டு நீங்க இந்தியாவில் பாயசம் பாயசன் அந்த நஞ்சை குடிங்க. நீங்க அஜ்வா ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு நஞ்சை குடிங்க. நஞ்சு உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினா ஹதீஸை நாங்க ஏற்க மாட்டோம். விஷமோ சூனியமோ தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு வருது ஹதீஸ்ல. அப்ப இந்த ஹதீஸை உண்மையாக்குறேன்னா குடிச்சு காட்டுங்க, அஜ்வா ஈச்சம்பழத்தை வந்து குடிச்சு காட்டுங்க. அல்லது ஏதாவது ஒரு விஷஜந்த கொத்த விட்டு எந்த தீங்கும் இல்லைன்னு நிரூபிச்சிருங்க அப்படி என்று வாதம் வைக்கிறார் சகோதரர் பிஜே. இது ஹதீஸ்ல வந்து இருக்குதா? நஞ்சு போத்தல குடிச்சு குடிக்க சொல்லுங்க, ஆதாரம் இருக்குது. அவர் சொன்னது ஒரு விவாதத்துல கிறிஸ்தவரோடு நினைக்கிறேன், ஆமா கிறிஸ்தவரோட விவாதத்துல நஞ்சு போத்தல அஜ்வா ஈச்சம்பழ பக்கத்து அங்காலையும் போது இங்காலையும் வருது, அது வேற சப்ஜெக்ட். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல எங்கேயாவது நஞ்ச குடிங்க, எங்கேயாவது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நபிகளா சொன்னார்களா? எப்படி புரியணும் ஒரு முஸ்லீம்? அது ஹதீஸுக்குரிய விளக்கத்தை சொல்றேன் நான். பிறகு இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அதெல்லாம் பாயிண்ட் இருக்குது. இவங்க இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்ற வச்சுதான் நம்மட பாயிண்ட் அங்க நம்ம அந்த கருத்தை சொல்லுவோம். சரி, இதை மறுக்கிறீங்கல்ல, நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன், அதையும் இப்ப தூக்கிடுவார் கலீல் ரசூல் கொஞ்ச நேரத்துல. என்ன ஹதீஸ்? நீண்ட ஹதீஸ், சுருக்கமா சொல்றேன் தமிழ்ல. சஹாபாக்கள் போறாங்க, சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் போறாங்க. ஒரு இடத்துல இருக்கிற பொழுது ஒரு அடிமை ஓடி வந்து எங்கட தலைவருக்கு விஷஜந்து கொட்டி விட்டது, விஷஜந்து
கொட்டி விட்டது. ஓதி பார்க்கிற யாராவது இருக்கிறாங்களா என்று வந்து கேட்கிறாரு. ஓதி பார்க்கிற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப அன்பார்ந்த சகோதரிகளே, ஒரு சஹாபி போய் ஓதி பார்க்கிறாரு. 30 ஆடுகள் தருவேன் அப்படி என்று ஒப்பந்தம் போடுறாங்க. போய் ஓதி பார்க்கிறாரு. அவருக்கு விஷங்கொத்தின அந்த இது போயிடுச்சு, விஷங்கொத்தின தாக்கம் நீங்கிடுச்சு, எழுந்துடுறாரு. விஷங்கொத்தின அந்த இது நீங்கின உடனே கட்டிவிட்ட ஒட்டகம் எப்படி எழுந்திருக்குமோ அப்படி அந்த சஹாபி, அந்த மனிதர், அந்த தலைவர் எழுந்துடுறாரு. இந்த சஹாபி ஓதி பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சஹாபி, நான் சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் இதை தவிர வேற எதையுமே ஓதி பார்க்கலப்பா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? புறச்சாதனங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சக்தியை கையில் எடுப்பது ஷிர்க், காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்துட்டீங்க. இப்ப இங்க என்ன புறச்சாதனத்தை வச்சு அந்த விஷத்தை நீக்கினார் இந்த சஹாபி? சூரத்துல் ஃபாத்திஹா தானே ஓதினாரு. ஏதாவது வைத்தியம் கட்டியை கொண்டு வந்து வெட்டி விஷத்தை நீக்கினாரா? இல்ல புறச்சாதனம் வாயை வச்சு உறிஞ்சி எடுத்தாரா? எதுவுமே நடக்கல. ஓதி ஊதினாரு. விஷம் நீங்கிடுச்சா இல்லையா? விஷம் நீங்கிடுச்சு, எழுந்துடுறாரு. இப்ப இந்த ஹதீஸ்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? சொல்லியே ஆகணும். இந்த ஹதீஸை நீங்க தூக்கணுமா அல்ல தூக்கிட்டீங்களா? இப்ப தூக்கிட்டாங்கன்னு தெரியல, வர்றதுக்கு முதல்ல சுபகுக்கு தூக்கினாலும் தூக்கல, அது தெரியல. இதெல்லாம் கேட்டுருவானுங்கன்னு தூக்குனாலும் தூக்கி இருப்பாங்க. நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற நிலைப்பாட்டில் இந்த ஹதீஸை நீங்க நம்புறீங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு ஆதாரத்தை சொல்லணும். ரைட், இன்னும் பல ஹதீஸ் இருக்கு, அதை நம்ம அடுக்கிக்கிட்டே வருவோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்குள்ள வருவோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம். நான் என்ன சொன்னேன்? குர்ஆனும் வஹிதான், ஹதீஸும் வஹிதான். ஹதீஸ் என்கிற வஹி குர்ஆனுக்கு முரண்பட்டால் தூக்கணும், அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. குர்ஆன் வஹி தானே, அதையும் சஹாபாக்கள் தானே அறிவிச்சாங்க. அப்ப குர்ஆன்ல இருக்கிற வஹி இன்னொரு வஹியோட மோதுமா? ஒரு குர்ஆன் வசனம் இன்னொரு குர்ஆன் வசனத்தோட மோதுமான்னு கேட்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்ட பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம் உம்யன் வபுக்மன் வசும்மா. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 97வது அத்தியாயம் 17வது வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான்? அவர்களை நாம் மறுமையிலே எழுப்புகிற பொழுது, காபிர்களை அல்லது பாவிகளை மறுமையில் எழுப்புகிற பொழுது அவர்களின் முகங்களில் அவர்களை ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் எழுப்புவோம். 3 நிலைமை, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, என்ன செய்ய முடியாது, கண்ணால பார்க்கவும் முடியாது. இந்த 3 நிலைமையில எழுப்பப்படுவாங்க, காபிர்கள் அல்லது பாவிகள். இது ஒரு குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்தோட இன்னொரு குர்ஆன் வசனம் மோதுது பாருங்க. அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. மறுமையில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை புறக்கணிச்ச பாவி அல்லாஹ் தஆலா எழுப்புகிற பொழுது குருடனாக எழுப்புவானா. அப்ப அந்த மனுஷன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பானா, யாரு? பாவி, ஏன் அல்லாஹ் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? வகது குந்து பசீரா, நான் பார்வையுடையவனாக இருந்தேனே, நான் பார்க்கும் கண்ணு பார்க்கவும் மாட்டாது. அப்ப அல்லாஹ் கிட்ட பேசுறான். அடுத்தது என்ன? அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான், உனக்கிட்ட இந்த அத்தாட்சிகள் ஆயத்துக்கள் வந்தது, நீ என்ன செஞ்சாய்? புறக்கணித்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, அது மாதிரி உன்னை இன்றைக்கு நாங்க மறந்துட்டோம் அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அல்லாஹ் ஒருத்தனை பார்த்து சொல்றான்னா அவனுக்கு கேட்கும் என்று அர்த்தம். கேட்க போய் தானே அல்லாஹ் சொல்றான். செவிடா இருக்கிறவனுக்கு சொல்லுவானா? அப்ப அவனுக்கு கேட்குது, அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்டு பேசுறான். இது டைரக்டா குர்ஆனோட மோதுதா இல்லையா? முன்னுக்கு சொன்ன குருடர்களாகவும் செவிடர்களாகவும் பாவிகளை அல்லது முஷ்ரிக்குகளை நம்ம எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, அதோட இது முரண்படுகிறதா இல்லையா? அடுத்தது பாருங்க, வரஅல் முஜ்ரிமூன நார, பாவிகள் நரக நெருப்பை பார்ப்பார்கள்.